அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி ராதிகாவை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது நம்ம பாக்கியாவும் சரின்னு கோயிலுக்கு போறீங்களா, ஏன் தனியாக போறீங்க, நாங்கள் துணைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி கண்டபடி கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி இங்கே பாருங்க, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, தெரியாமல் காணாமல் போயிடுறதுக்கு எனக்கும் ஃப்ரீடம் வேணும், உன்னை மட்டும் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல பாக்கியா, நான் போயிட்டு வரேன், எனக்கு தெரியும், நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எஸ்கேப் ஆகிறதுலே குறியாக இருந்து கிளம்பி வந்துடுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஈஸ்வரிக்கு. ஈஸ்வரி வந்ததுமே அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. அப்போ ஈஸ்வரி என்ன ராதிகா எனக்காக ரொம்ப நேரம் நீ வெயிட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போ தான் வந்தேன். அம்மா நீங்கள் என்ன விஷயமா என்னை பார்க்கணுன்னு வந்தீங்க, சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் காஃபி குடிங்க, இல்லை சாப்பிட்றீங்களா ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஈஸ்வரி சரி சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதுமா அப்படின்னு உடனே நம்ம ராதிகா 2 காஃபி ஆர்டர் பண்ணிட்டு என்ன விஷயமா பார்க்கணும் பேசணும்னு சொன்னீங்கம்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்டே கேட்குறாங்க. ஈஸ்வரி ஒன்றும் இல்லை ராதிகா, நீ இப்போ தனியாக தானே இருக்க, உன் அம்மா அண்ணா எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு மயோனியை தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக கோபியோடு சேர்ந்து வாழலாம்ல, ஆரம்பத்தில் நீ கோபி ஒன்றா இருக்கக்கூடாது நான் நினச்சேன், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக இப்போது அப்படியே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அப்போது ஒரு காலம் நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உனக்கும் துணையாக இருக்கும், என் பையன் கோபியும் தனியாக இருக்கான், அந்த வீடு இந்த வீடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான், வயசான காலத்தில் நான் எத்தனை நாள் அவனுக்கு துணையாக இருக்க முடியும், அதனால் நீ கோபியை பார்த்துப்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே ராதிகா இல்லைம்மா அப்படிலாம் இன்னொரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையில் கிடையவே கிடையாது, இதுக்கப்புறம் நான் இப்போவே சந்தோஷமாக இருக்கேன், உங்கள் பையனோட சேர்ந்து வாழ்றதை பற்றியோ இல்லை வேறு ஏதாச்சும் கல்யாணத்தை பற்றியோ நான் எப்போவுமே யோசிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சரி நான் கேட்டேன், நீ தப்பாக எடுத்துக்காத, நீ இன்றைக்கே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, 2 நாள் பொறுமையாக டைம் எடுத்து கூட எனக்கு யோசித்து பதில் சொல்லு ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தடுமாறி கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஈஸ்வரி. இதனால் ராதிகா என்ன பண்ணாங்கன்னா இந்த விஷயத்த கோபிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அந்த ரெஸ்டாரண்ட் வர சொல்லியிருக்காங்க. கோபி வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.